ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு பகவத்கீதை எளிமையான முறையில் கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்காக ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு. ஸ்ரீல பிரபுபாடைய விளக்கம். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1 குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 31 முதல் 35 வரை. 31வது பதம். நச்ச ஸ்ரேயோனுபஷ்யாமி ஹத்வஸ்வஜனமாஹவே ந கங்ஷே கஜயம் கிருஷ்ணா நச்ச ராஜ்யம் சுகானி ச. Translation Proverbs Bangladesh Bangladesh S.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada Jai Srila Prabhupada Ki Jai. I do not see how any good can come from killing my own kinsman in this battle, nor can I, my dear Krishna, desire any subsequent victory, kingdom or happiness. 32 35 அடுத்து. किं नो राजेन गोविन्द किं भोगै जीवितेन वा देशं मर्त्ये काङ्क्षितं नो राज्यं भोगसुखानि च तैमे अवसतितः युद्धे प्रणां त्यक्त्वा धनानि च आचार्यपितरः पौत्र तदैव च पितामह मातुलस्वसुरः पौत्र शल्यसम्भवतिस्तदा एतन्न हन्तुमिच्छामि नातो अभिमधुसूदन अभि त्रैलोक्यराजस्य हेतु किं नु मही कृते निहत्ये धातराष्ट्रान् कप्रीति जनार्दन. O Govinda, O whatever to us are a kingdom, happiness, or even life itself, when all those for whom we may desire them are now arrived on this battlefield, O Madhusudana, when teachers, fathers, sons, grandfathers, maternal uncles, father-in-law, grandsons, brother-in-law, and other relatives are ready to give up their lives and properties and are standing before me, why should I wish to kill them, even though they might otherwise kill me? O maintainer of the living entities, I am not prepared to fight with them, even in exchange for the three worlds, let alone this earth. What pleasure will be derived from killing the sons of Dhritarashtra? சரி, அப்போ பகவான் கிருஷ்ணரிடத்துல இந்த யுத்தம் செய்ய மாட்டேன், இது தேவையில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வாதம் செஞ்சிட்டு இருக்கார். இப்ப அர்ஜுனுடைய வாதத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 28ஆம் பதத்திலிருந்து அர்ஜுனன் தன் வாதத்தை தொடங்கினார். இன்னைக்கு படிச்சது 31ல இருந்து 35 வரைக்கும். இதுல என்ன அர்ஜுனன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இதுல என்ன வாதத்தை முன் வைக்கிறாருன்னா, என் உறவினர்களை கொன்று போட்டு அவங்களை கொன்று விட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி அனுபவிக்க முடியும்? நான் அனுபவிக்கிறதுக்கு இவங்களாம் இருக்க மாட்டாங்களே, எனக்கு ராஜ்யம் கிடைச்சிட்டா கூட
இந்த மகாபாரத யுத்தம் நடந்து எனக்கு ராஜ்யம் கிடைச்சிட்டா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நான் அனுபவிப்பேன்? கிம்னோ ராஜேன கோவிந்தா. கோவிந்தா கிருஷ்ணரை இந்த இடத்துல 3 நாமத்தை அர்ஜுனன் பயன்படுத்தியிருக்கார். கோவிந்தா, மதுசூதனா, ஜனார்தனா. இந்த 3 நாமம் பகவானுடைய 3 திருநாமத்தை இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் பயன்படுத்தியிருக்கார். கோவிந்தா, மதுசூதனா, தென் ஜனார்தனா. ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணரை கிருஷ்ணரேன்னு கூப்பிடாம, கிருஷ்ணரே அப்படின்னு கூப்பிடாம கோவிந்தா, மதுசூதனா, ஜனார்தனா அப்படின்னு கூப்பிடுறாரு? அதற்கான காரணம் என்ன? இதுதான் இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போறோம். முதல்ல அர்ஜுனுடைய வாதம் என்னன்னா, என்னுடைய ஜனங்க, என்னுடைய மைத்துனர்கள், மாமன்மார்கள், பாட்டனார், ஆச்சாரியர் இவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் எப்படி இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும்? எனக்கு ராஜ்யம் கையில வந்தால் இவங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களே, இவங்களெல்லாம் நான் கொண்டுட்டு எப்படி நான் அனுபவிக்கிறது? அதனால 3 உலகத்தை எனக்கு கொடுத்தாலும் சரி, இந்த யுத்தம் மூலமா 3 உலகம் கிடைச்சாலும் சரி எனக்கு வேண்டாம். அவங்களை கொண்டு நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? திருதராசுடைய பசங்களை கொண்டு, துரியோதனாதிகளை கொண்டு எனக்கு என்ன நன்மை வரப்போகுது? எனக்கு சந்தோஷம் ஒன்றும் கிடையாது, எனக்கு துக்கம்தான். இந்த யுத்தத்தினால எனக்கு சந்தோஷம் ஒன்றும் கிடையாது, துக்கம்தான். ஏன் முதல் கிருஷ்ணர் கோவிந்தான்னு சொன்னாரு? கோ என்று சொன்னால், கோ என்றால் பசு என்று பொருள், புலன்கள் என்று பொருள். கோ என்றால் பசு, கோ என்றால் புலன்கள். கோவிந்தன் என்று சொன்னால் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். பகவான் கிருஷ்ணனுடைய திருநாமம் கோவிந்தன். கோவிந்தன் என்ற திருநாமத்துடைய அர்த்தம் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். என்ன கிருஷ்ணா, நீங்க கோவிந்தான் பேரை வச்சுட்டு என் புலன்களுக்கு இன்பம் தருவீங்கன்னு பார்த்தா துன்பத்தை தான் தரீங்க. அர்ஜுனுடைய குற்றச்சாட்டு என்னது? கிருஷ்ணா, நீங்க கோவிந்தான் பேரை வச்சிருக்கிறீங்க, நீங்க என் புலன்களுக்கு இன்பம் தருவீங்கன்னு பார்த்தா என் புலனுக்கு துக்கத்தை தர்றீங்க. என்னுடைய உறவினர்கள், நண்பர்லாம் கூறிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் புலன்களும் திருப்தி அடையாது, என் மனதும் திருப்தி. என் மனது இப்ப கவலையில மூழ்கி இருக்கு, என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க கோவிந்தான்னு பேரை வச்சுட்டு என் புலன்களுக்கு இன்பம் தருவீங்கன்னு பார்த்தா துக்கத்தை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்றாரு. சரி, 2வது மதுசூதனா. மது என்ற அரக்கனை வதம் செய்தவர். ஒரு தடவை கிருஷ்ணர் மது என்ற அரக்கனை வதம் செய்தார். மது கைடபா. இந்த மது கைடபா 2 அசுரர்களும் பிரம்மாட்டிருந்து வேத ஞானத்தை திருடின்னு போயிடுவாங்க. பிரம்மாட்டிருந்து வேதத்தை திருடின்னு போயிடுறாங்க. பகவான் அவதாரம் செஞ்சு அந்த மது கைடபன், கைடபாரே, மது கைடபாரே, அது மதுசூதனா, மது என்ற அரக்கனை வதம் செய்தவர். இப்ப அர்ஜுனுடைய அடுத்த குற்றச்சாட்டு என்னது? நீங்க மட்டும் அசுரங்களை கொல்லுவீங்க. கேசிங்கிற அசுரனை கொன்னீங்க, நான் கேசவன்னு கூப்பிட்டேன். மதுங்கிற அரக்கனை கொன்னீங்க, நான் மதுசூதனான்னு கூப்பிடுறேன். என்ன மட்டும் ஏன் என் சொந்தக்காரங்களை கொல்ல சொல்றீங்க? நீங்க மட்டும் அசுரங்களை கொல்றீங்க. கேசி, மது, கைடபா, இந்த மாதிரி நீங்க மட்டும் அசுரங்களை கொல்றீங்க. நீங்க உங்க தாத்தாவை கொல்லுவீங்களா? நீங்க உங்க ஆச்சாரியரை கொல்லுவீங்களா? என்ன மட்டும் ஏன் அந்த மாதிரி துக்கமான செயல் ஈடுபடுத்துறீங்க? என்ன மட்டும் ஏன் அந்த வருத்தம் கொடுக்கக்கூடிய செயல் ஈடுபடுத்துறீங்க? அதனால அவர் மதுசூதனான்னு கூப்பிடுறாரு. நீங்க அரக்கனை கொல்றீங்க, என்ன மட்டும் என் சொந்தக்காரங்களை கொல்ல சொல்றீங்களே. அடுத்தது 3வது ஜனார்தனன். ஜனார்தனா இந்த அகிலத்தினுடைய பாதுகாவலர், இந்த அகிலத்தை பாதுகாப்பவர், பராமரிப்பவர். ஜனார்தன், கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் ஜனார்தன். ஜனார்தன், ஓ கில்லர் ஆஃப் த மது டீமன், ஜனார்தனா. கிருஷ்ணருக்கு இன்னொரு திருநாமம், ஓ ஜனார்தனரே, இந்த அகிலத்தை ஒரு நிமிஷம். மெயின்டெனர் ஆஃப் ஆல் லிவிங், எல்லா உயிர்வாளிகளையும் பராமரிப்பவர். ஜனார்தனன் என்றால் ஜன அர்த்தனா, இந்த வார்த்தை 2. ஜனங்களின் பாதுகாவலர், எல்லா உயிர்களையும் பாதுகாப்பவர், பராமரிப்பவர். எல்லா உயிர்களையும் பராமரிக்க வேண்டிய நீங்களே
இவங்களை கொல்ல சொல்றீங்களே, எல்லா ஜீவன்களையும் பராமரிக்க வேண்டியவர் நீங்க ஜனார்தனன். ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணரை ஜனார்தனன் கூப்பிடுறாரு? நீங்க தான் ஜனங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், ஆனா நீங்களே கொல்ல சொல்றீங்களே அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை, சோகத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ இது இரண்டாவது காரணம். அர்ஜுனன் இந்த யுத்தத்தை நிராகரிப்பதற்கான 5 காரணத்தில் இது இரண்டாவது காரணம். மொத்தம் 5 காரணம். இந்த மகாபாரத யுத்தத்தை அர்ஜுனன் நிராகரிப்பதற்கு 5 காரணம். ஒன்று, என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள். இவங்களை கொல்றதுனால எனக்கு சந்தோஷம் போயிடும், எனக்கு சந்தோஷம் கிடையாது, பாவமே சேரும், குல தர்மம் குலம் எல்லாம் நாசமாயிடும், அப்புறம் தேவையில்லாத இறக்கத்தினால வந்த கவலை. இந்த 5 காரணத்துல ஏற்கனவே ஸ்வஜனா, இங்கேயும் ஸ்வஜனாங்கிற வார்த்தை பயன்படுத்தி, என்னுடைய ஜனங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஸ்வஜனா, என்னுடைய உறவினர்கள், அவங்களை இழந்துட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போ இதுல இருந்து ஒரு நல்ல தெளிவா புரியுது நமக்கு. இன்னைக்கு நமக்கு பாடம் என்ன? இன்னைக்கு பகவத்கீதை நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு சொன்னா, ஒரு அறியாமலுக்கு ஜீவாத்மாவை பிரதிநிதிக்கிறார் அர்ஜுனன். கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு? அர்ஜுனனை அறியாமல் புகுத்தி விட்டார். ஏன்னா அர்ஜுனன் அறியாமல் இருக்க முடியாது. அவர் பகவானுக்கு மிக நெருக்கமான பக்தர், பகவானுடைய நித்திய சகாக்கள் ஒருவர், பகவானுக்கு அருகாமையில் இருக்கிறவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி அறியாமை இருக்கும்? பகவான் அவர் அறியாமையில புகுத்தினார். அப்போ பகவான் அர்ஜுனன் அறியாமையில புகுத்தினார். இப்ப அர்ஜுனன் யார பிரதிநிதிக்கிறார்? ஒரு சாதாரண ஜீவாத்மா பிரதிநிதிக்கிறார். அப்போ ஒரு சாதாரண ஜீவாத்மாவுக்கு என்ன பிரச்சனை, அதைத்தான் இங்க அர்ஜுனன் வெளிப்படுத்துறார். முதல்ல நம்மளை போன்ற ஒரு சாமானிய மனிதர்கள், நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள், சாதாரண ஜீவாத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆத்மாக்கள், நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் இந்த உடம்பு, இந்த உடல் சார்ந்ததெல்லாம் என்னுடையது, நான் இந்த உடம்பு சார்ந்ததெல்லாம் என்னுடையது, நான், எனது, என்னுடையது. இதுதான் பொய் அகங்காரம். இந்த நான், எனது, என்னுடையது என்பது பொய் அகங்காரம். அதனால் விளைக்கூடிய பற்றுதல், பயம், கவலை, இதெல்லாம் அறியாமை. அப்ப பெரும்பாலான மக்கள் பொய் அகங்காரத்திலும் அறியாமையிலும் மூழ்கி இருக்காங்க. அப்ப பகவத்கீதையின் முதல் நோக்கமே நம்மை பொய் அகங்காரத்திலிருந்தும் அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. பகவத்கீதையோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் பர்பஸ், பகவத்கீதையுடைய முதல் நோக்கமே ஜீவாத்மாக்களை, பகவத்கீதையுடைய முதல் நோக்கமே ஜீவாத்மாக்களை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. பயத்திலிருந்து, அறியாமையினால் விளைந்த பயம், அறியாமையால் விளைந்த பற்றுதல். அப்ப அறியாமையினால் விளைந்த பயத்தினாலும் பற்றுதலாலும் தான் நாம் இந்த பூமியில கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப இதுதான் முதல் பாடம். அப்ப பாகவதத்துல ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு. யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷே பக்திலுத்பத்ததே பும்சா சோக மோக பயாபகா. இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெரும்பாலும் இந்த 3ல ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கும், இல்ல 3மே பிரச்சனையா இருக்கும். இந்த ஜட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் 3 வகையான பிரச்சனை இருக்கு. இந்த 3மே பிரச்சனை இருக்கு. சோகம், தேவையில்லாத கவலை, என் பையன் என்ன ஆவான், என் பொண்ணு என்ன ஆவான், அவனுக்கு எங்க வேலை கிடைக்க போகுது, எங்க கல்யாணம் பண்ண போறான், எங்க வேலைக்கு போக போறான், எங்க இடம் வாங்க போறான், எங்க வீடு கட்ட போறான், சோ மெனி திங்ஸ், தேவையில்லாத கவலை. அப்புறம் பயம், என் எதிர்காலம் என்ன போகுது, பயம். அப்புறம் அறியாமை, என்ன செய்யணும், எது சரி எது தப்பு. அப்ப இந்த சோகம் மோகம், சோகம் அதாவது கவலை, அறியாமை, பயம், சோகம் மோக பயம், இதுல இருந்து விடுபடனா ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நமக்கு பிரபுபார் அழகான வாய்ப்பு கொடுத்திருக்கார். இந்த சோகத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு பகவத்கீதை கேட்க வேண்டும், பாகவதம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். பகவானது தாமரை திருப்பாதத்தை சரணடையணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடையணும், பகவானின் நாமத்தை தஞ்சம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்பிக்கையோட, உறுதியா, கவனமா, அபராதம் இல்லாம உச்சரிக்கிறாங்களோ அவங்க இதுல இருந்தெல்லாம் விடுபட்டுருவாங்க.
हरे कृष्णा। रंद्रा श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय।